வணக்கம் நண்பர்களே. நடப்பு நிகழ்வு 29/8/2024 அன்றைக்கான நடப்பு நிகழ்வு தான் நம்ம பார்க்க போகிறோம். தொழில் நகர் 12 தொழில் நகரில் புதுசாக அறிவிச்சுக்கிறாங்க. 28,602 கோடி ஒதுக்கீடு பண்ணிக்கிறாங்க அந்த தொழில் நகரத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துக்கிறாங்க. ஜஸ்ட் எத்தனை நகரம்னு மட்டும் தெரிஞ்சுக்க, 12 நகரம், மற்றபடி எதுவும் நம்ம இது தேவையில்லை. 28,602 கோடி. ஏன்னா இப்போ அமௌண்ட் எவ்வளோ ஒதுக்குறாங்கன்றது கூட ஒரு சமயத்தில் கேட்குறாங்க. அதனால் வந்து நீங்கள் இந்த 28,602 கோடின்றதை மென்ஷன் பண்ணி தெரிஞ்சு வச்சிங்க. ஒரு ரொம்ப அதிகமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தேவை. விவசாயம் ஒரு இம்பார்ட்டண்டாக அந்தமாரி விஷயத்துக்கு மட்டும் அந்த அமௌண்ட் எவ்வளோ ஒதுக்கிறாங்க அந்த மாதிரி நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா அதை கேட்குறாங்க. அதெல்லாம் இப்போலாம் பட்ஜெட்டில் ஒதுக்குறது அதெல்லாம் கொஞ்சம் கேட்குறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. சரி, இதான் இப்போ 12 தொழில் நகர் 28,602 கோடி. ஜஸ்ட் அதை இன்ஃபர்மேஷன் அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது செஞ்சியில் செல்லப்பிராட்டி அப்படின்ற ஊரில் 2 சிற்பம் கிடச்சிருக்கு. அது வந்து துர்க்கை ஸ்ரேஷ்டா தேவி அப்படின்னு சொல்கிறாங்க. 1300 ஆண்டுகளுக்கு முன் இருந்திருக்கலாம் அந்த சிலையோட கருத்து கணிப்புறம் பார்த்தா 1300 வருடங்கள் முன்னே இருந்த சிலை அப்படி சொல்கிறாங்க. அது துர்க்கை ஒன்று, அது சேஷ்டா தேவி. அது எங்கன்னு கேட்டால் செஞ்சு வந்து செல்லப்பிராட்டி அந்த ஊரில் தான் கிடச்சிருக்கு. கிபி 7 and 8ஆம் நூற்றாண்டாக இருக்கும் அப்படின்னா அப்படின்னா பல்லவர் காலத்தில் தான் வரும்னு நினைக்கிறேன். 7 to 8னா எப்படி பல்லவர் காலம் தான். அப்போ துர்க்கை அம்மன், துர்க்கை கொற்றவை கூட சொல்லுவாங்க. துர்க்கை அதேமாதிரி கொற்றவை எல்லாம் சேஷ்டா தேவி அப்படின்றது நான் வச்சுங்க. கேட்டேன் எங்கன்னு கேட்டால் செஞ்சு செல்லப்பிராட்டி இந்த ஊரில் தான் அந்த சிலை கிடச்சிருக்கு. அது வந்து கிபி 7 and 8ஆம் நூற்றாண்டா இருக்கலாம் அப்படி கருத்து கணிப்பது. 1300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிலை அப்படின்னு கூட சொல்லப்படுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஊருக்கு பேர் தான் ரொம்ப முக்கியம். செல்லப்பிராட்டி, செஞ்சி செல்லப்பிராட்டி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஜன்தன் திட்டம். இந்த திட்டம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. கன்ஃபார்மாக இந்த திட்டத்தை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. 2014 ஆகஸ்ட் 28 டேட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஜன்தன் திட்டம் எப்போ ஆரம்பிக்கோட 2014 ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி. இது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் மோடி அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணாங்க, இலவசமாக எல்லாருக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது அந்த திட்டம் தான் இந்த ஜன்தன் திட்டம். இந்த திட்டம் தொடங்கி 2014 தொடங்கப்படுது. இப்போ 10 years ஆகிடுச்சு. அப்போ 2024 இப்போ நடக்குது, 24 நடக்குது. அப்போ நிறைவாண்டு 10 வருஷம் தொடங்கி இந்த திட்டம் தொடங்கி இப்போ வெற்றிகரமாக நடந்திருக்கு அப்படின்றத ஒரு உரை வெளியிட்டுக்கிறாரு. அதில் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா 53 கோடி பேர் வங்கி கணக்கு தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் மூலியமாக தான். அப்படி தான் ஃப்ரீ கணக்கு தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. அதே போல் இப்போ நம்ம அப்போல்லாம் வந்து திட்டம் தொடங்கினா இப்போ ஏதாவது ஒரு அமௌண்ட்டு இப்போ ஒரு நபருக்கு ஒரு அமௌண்ட் ஏதோ வருதுன்னு வச்சுக்க, ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த திட்டத்தில் ஒரு விவசாயிக்கு ஒரு பணம் போடணும் அப்படின்னா எப்படி போடுவாங்கன்னா கையில் கொடுப்பாங்க, இல்லை அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து எப்படின்னா அக்கௌண்ட்டில் போடுறாங்கல்ல. அதுக்கு அந்த திட்டம் வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திட்டத்தின் மூலிமா தான் இந்த அக்கௌண்ட் இருந்தால் தான் நேரடியாக வந்து பயனாளி போய் சேருது அமௌண்ட்டு. எங்கேயும் வேற எந்த யாரையும் எடுத்துக்காமல் முழு பணமும் பயனாளிகிட்ட போய் சேருதுன்றது ஒரு. ஆனால் அந்த கருத்து கணிப்பு கொஞ்சம் ஒரு ஏற்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு 1000 ரூபா வரும்னு வச்சுக்கோங்க. 1000 ரூபா அங்கேருந்து வரதுக்குள்ளே 1000 ரூபா வந்தால் தானே போச்சு. 1000 ரூபா இல்லாமல் 500 ரூபா வந்தால் கூட சரி மக்கள் 500 வருது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்போ அந்த 500 ரூபா எங்கே போகுதுன்னு அதை சொல்ல தேவை, அது உங்களுக்கே தெரியும். அந்தமாரி இருக்குதுல்ல. இப்போ அந்த அக்கௌண்ட் இருந்தாலும் அக்கௌண்ட் நேராக போகிறேன். இப்போ அந்த கிசான் கார்டு மூலிமா கிசான் திட்டம் இருக்குதுல்ல, அதில் வந்து போடுறாங்களா 6000 ரூபா போடுறாங்க. ஆமாம் 6000 ரூபா 3 தவணை 2000 ரூபா போடுறாங்கல்ல, அது வந்து நேரடி அக்கௌண்ட் தான் போடுறாங்க. தெரியல அந்த திட்டம் அதே போல் அதான் அவர் சொல்கிறார். அதான் மென்ஷன் பண்ணி அப்போ அந்த திட்டம் இந்த திட்டத்தினால அது பயனடைது இல்லை அப்படின்ற ஒரு உரையில் வந்து சொல்லியிருப்பாரு. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஜஸ்ட் ஜன்தன் திட்டம்னா என்ன, 2014 ஆகஸ்ட் 28ஆம் தேதி தொடங்கப்பட்டது. ஐயா 53 கோடி பேர் இந்த வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. 10 ஆண்டுக்கு நிறைவடைஞ்சிருச்சு. அப்போ கேட்கலாம் எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம். திட்டம் தொடங்கப்பட்ட தேதிங்கலாம் 28 ஆகஸ்ட் 2014. அப்போ மோடி அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கும் போதே அந்த திட்டத்தை தொடங்கிறார். அது அப்படி வச்சு கூட நான் வச்சுங்க. ஏன்னா அவர் ஆரம்பிச்சார். ஓகே, 10 years முடிஞ்சுன்னு சொன்னாலும் 2024 இப்போ அப்படி கூட வச்சுக்கலாம். 53 கோடி பேர் வங்கி கணக்கு வச்சுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் ஹெலன் கெல்லர் விருது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெலன் கெல்லர்னா உங்களுக்கே தெரியும். இந்த தமிழ் புக்லேயே நம்மளை இவங்க பற்றி கொடுத்துக்கிறாங்க. வாய் பேச முடியாது, கண்ணு தெரியாது,
ஆனால் பட்டப்படிப்பு படித்த ஒரே நபர் இவங்க தான். ரெண்டு செயலுமே இல்லாதவங்க, காது கேட்காது, வாய் பேச முடியாது, எல்லாமே எதுவுமே இல்லாமல், ஆனால் அவங்க வந்து ஒரு பட்டப்படிப்பு படித்து அவங்கள மாரியா இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தையும் தொடங்கி அதில் அமௌண்ட் வந்து அதுக்கும் நூலகம் எங்கே பார்த்தாலும் அமைச்சிக்கிறாங்க. அவங்களே என்ன சொல்கிறாங்க, எனக்கு கண்ணு காது இல்லைனால்தான் அவங்க ஆசிரியர் வந்து அவங்க ஆசிரியர் 2 பேர் சொல்லுவாங்க, அந்த 2 பேர் எனக்கு கிடைச்சாங்க அப்படின்னு அவங்க அதையே மாற்றி அவங்க ஆப்போசிட்டில் யோசனை. இப்போ நம்ம அவங்களுக்கு பரிதாபப்படுறோம், ஆனால் அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் எனக்கு அந்த ஆசிரியர் 2 பேர் கிடைச்சாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பாசிட்டிவாக யோசனை பண்ணுவாங்க. அதாவது எப்பவுமே நம்ம நடக்கிறத திருப்பி யோசனை பண்ணாக்கா வேறு மாதிரி இருக்கும்ல. அதான் ஒரு மனிதருக்கும் உள்ள வித்தியாசம் தான் வந்து. ஒரு மனிதரை யோசனை பண்ணும்போது நாம் யோசனை பண்ணுறதை விட இன்னொரு நபர் அந்த விஷயத்த இன்னொரு நபர் வேறு மாதிரி யோசனை பண்ணும்போது இப்படி ஒரு வேவ் இருக்குது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க அந்த விஷயம் சொல்லுவாங்க. அந்த அவங்க ஒரு பேட்டியில் சொன்னதாக அதில் போட்டிருப்பாங்க. ஏன்னா எல்லாமே இல்லாத போனாலும் ஒரு வழி இருக்குது இல்லை, அந்த மாதிரி. இப்போ இவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கூட சொல்கிறாரு பாருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்படின்றார். இப்போ ஒரு எல்லா கதவும் அடைக்கப்படுகிறது, ஏதாவது ஒரு கதவு ஓப்பனில் தான் இருக்கும் அப்படின்றாரு. புரியுதுங்களா? எந்த கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் ஏதோ ஒரு கதவு ஓப்பனில் தான் இருக்கும் அப்படின்றாரு. அப்போ என்ன பார்த்தா என்னன்னா, 4 பக்கமும் இருக்கிற செவல் ஏதோ ஒரு செவ்வறு பக்கம் தான் இருக்குது, கதவு இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ நம்ம அதை யோசனை பண்ணி தான் அதை நம்ம செயல்படணும். அந்த மாதிரி ஒரு பெண்மணி அவங்க வந்து இப்போனா தேசிய மாற்றுத்திறனாளி தேசிய மாற்றுத்திறனாளி தினம் டிசம்பர் 3ஆம் தேதி கொண்டாடப்படுது. அந்த தினத்தன்னைக்கு எலன் கெல்லர் விருது அறிவிக்கப்படுறாங்க. இந்த விருது வந்து புதுசாக அறிவிச்சுறாங்க. இப்போ தான் இந்த வருடம் தான் வந்து கொடுக்க போகிறாங்க, டிசம்பர் 3ஆம் தேதி. அது இன்னும் யார் அப்படிலாம் சொல்ல, விருது அறிவிக்கப்பட்டிருக்கு, கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஹெலன் கெல்லர் பேரில் அவங்களோட நேமில். ஏன்னா அவங்க அந்த மாற்றுத்திறனாளி தானே அதனால அவங்க தானே இப்போ முக்கியமான ஆள். ஏன்னா அவங்க ரெண்டுமே காது கேட்காத கண்ணும் தெரியாது, அவங்களுக்கு வாய் பேச மாட்டாங்க. அந்த மாதிரியான நபர் அவங்க பேரில் ஒரு விருது ஆரம்பிச்சிருக்காங்க. தேசிய மாற்றுத்திறனாளி அன்னைக்கு டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு விருது தரப்போகிறாங்க. அது யார் என்னென்னு அதெல்லாம் சொல்லலை. ஃபஸ்ட்டு விருதை மட்டும் அறிவிச்சுக்கிறாங்க, கொடுக்க போகிறோம் அப்படின்றத அறிவிச்சுக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த நல்ல திசை எட்டும் மொழியாக்க இலக்கிய விருது 2004 கொடுத்துன்னு வராங்க. புரியுதுங்களா? நல்ல திசை எட்டும் மொழியாக்க இலக்கிய விருது 2008 முதல் கொடுக்கப்பட்டு வருது. அதாவது இந்த விருதுக்கு யார் அப்படின்றது மென்ஷன், அதாவது மொழிபெயர்க்கிறாங்கல்ல, அதில் வந்து சிறந்தவங்க யார் அப்படின்றது தான் இந்த நல்ல திசை எட்டும் மொழியாக்க இலக்கிய விருது. மொழியாக்கனா டிரான்ஸ்ஃபர் பண்ணது, தமிழ்லேருந்து இங்கிலீஷ் அது மாற்றாங்களா, அந்தமாரி. இப்போ சமயவேல் என்றவர் வந்து கருமை அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்புக்காக இந்த மொழியாக்க இலக்கிய விருது பெறாரு. அப்போ இந்த பக்கம் இருந்த நேம, அந்த பக்கம் இருந்த நூல் இதுனா சமயவேல் அப்படின்றவர் கருமை அப்படின்ற சிறுகதை தொகுப்புக்கு விருது பெறாரு. மூர்த்தி அப்படின்னா ஆரண்ய தாண்டவம் வம்னு தனியாக போடுறேன். இது வந்து நாவல். இது அப்போ யார் எழுந்து யார் நூலோட பேர் யார் எழுந்தா அது மட்டும் தான் தெரிஞ்சுங்க. எம்டி முத்துசாமி, நீ ஏன் குதிரையை தனியாக விட்டாய் அப்படின்ற ஒரு கதை. இவர் கவிதை, நீ ஏன் குதிரையை தனியாக விட்டாய் அப்படின்ற கவிதை. இதை வந்து எம்டி முத்துசாமி என்ற ஒரு மொழிபெயர்த்து இலக்கிய விருது பெறாரு. பிரியதர்ஷினி என்றவங்க வந்து பிளாக் சாயில் அப்படின்னு ஆங்கிலத்துடைய நூலை வந்து சொல்லப்படுது, பிளாக் சாயில் அப்படின்னு பிரியதர்ஷினி. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ராம்கோபால் பால் லைன்ஸ் ஆங்கில நூல், அவங்க அதுக்காக அந்த நூலுக்காக விருது பெறாங்க. பாபுராஜ் கலம்பூர் பார்த்திபன் கனவு. இதெல்லாம் பார்த்திபன் கனவு பேரில் பார்த்து இப்போ சொல்கிறாங்க. பார்த்திபன் கனவு மலையாளம் அதெல்லாம் போட்டுருக்காங்க. சரிண்ணா? பாபுராஜ் கலம்பூர் அப்படின்னா பார்த்திபன் கனவு என்ற நூலுக்காக அவர் விருது பெறாரு. இளங்கோ புத்திசாலி பெட்டினியா அப்படின்ற சிறார் கதை தொகுப்புக்காக அவர் விருது பெறார். ஷார்ட்கட் நான் எதுவும் இதில் போடல. இங்கே வந்து என்னன்னா, இந்த வேல் அப்படிங்கிறதுல இது கருமை, வேல் வந்து கருப்பாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. மூர்த்தினா தட்சிணாமூர்த்தி பகவான் இருக்கிறார்ல, அந்தமாரி ஞாபகம் வச்சுங்க. தாண்டவம் மாறுறாரு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க. அப்படி தான் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்புறம் முத்துசாமி, நீ ஏன் குதிரையை தனியாக விட்டாய். முத்துசாமி வந்து அந்த இதில் வரவர்,
தமிழ் புக்கில் படிச்சுன்னு தான் தெரியும். அவர் வந்து நாடகக்கலையை கூத்துக்கலை நாடகக்கலை அதை உயர்த்தணும்னு நினச்சவர். அவர் வந்து குதிரை ஏன் தனியாக விட்டான்னு கேட்குற, அது கம்பாரிசன் பண்ண முடியல. ஆனால் இவர் வந்து அவர் கிடையாது, இது வேற நபர் நினைக்கிறேன், வேற நபர் இவர். சும்மா நீ ஏன் குதிரையை தனியாக விட்ட அப்படின்ற போது ஒரு டைலாகாக இருக்குல்ல, அந்த மாதிரிக்காக நான் அதை சொல்ல வந்தேன். ஆனால் அது அந்தளவுக்கு செட் ஆகாது. இல்லைன்னா சாமிக்கு குதிரை தானே போவோம் சாமி, அந்தமாரி நான் வச்சுக்கேன். இல்லை அந்தமாரி கூட நான் வச்சுக்கேன். நீ ஏன் குதிரையை தனியாக விட்ட ஒரு ஷார்ட்கட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் ஆனாங்க. பிரியதர்ஷினி பிளாக் தாய், பிரியதர்ஷினி வந்து பிளாக் மெயில் பண்ணுது அப்படின்னு நான் வச்சேன். ஏன்னா இதில் இந்த பீக்கு சப்போர்ட் ஆகுதுல்ல, அதனால் அதை வச்சு நான் ஈஸியாக நான் வைக்கிறேன். ராம்கோபால் பால் லைன்ஸ், இதுக்கு நான் எதுவும் போடல. பாபுராஜ் கலம்பூர் பார்த்திபன் கனவு, பார்த்திபன் கனவு, அதுவும் நான் எதுவும் பார்த்திபன் கனவு படம் இருக்குது. ஆனால் பார்த்திபன் கனவு ஸ்ரீகாந்த் நடிச்சிருப்பாரு. ஆனால் அந்த படத்துக்கு எதுவும் ஷார்ட்கட் போடல. இளங்கோ புத்திசாலி பற்றினா, இளங்கோ வந்து ஏன்னா இவர் இளங்கோ அவனுங்கிறாருல, இந்த நூல் எழுதுறவர் சிலப்பதிகார இளங்கோடி எழுதுகிறாருல, அவர் வந்து இளங்கோன்னு வச்சுக்க புத்திசாலி. அவர் வந்து அவங்க அண்ணன் வந்து சரண செங்குட்டம் வந்து ஆட்சி வந்து இவர் தான் பண்ணுவார் அவர் கணிதம் சொல்லுவாங்க. கணிதன் வந்து என்ன சொல்லலாம், இளங்கோ தான் ஆட்சி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இளங்கோ வந்து என்ன பண்ணுறாரு, புத்திசாலி இல்லாமல் என்ன பண்ணுறாரு, நாட்டை விட்டு அவங்க அண்ணங்கிட்ட நாட்டை விட்டு அவர் தனியாக காட்டில் போய் துறவரம் வாழ்வார். அதனால தான் அந்த புத்திசாலி பட்டுனியா அப்படின்றத நான் அது இளங்கோ புத்திசாலியாக இருப்பார் அப்படின்றது சொல்லிக்கிறேன். சிலப்பதிகாரம் அப்படி கூட வச்சுங்க, இல்லை இப்படி நான் யோசனை பண்ணார் அப்படி கூட நான் வச்சுங்க. ரெண்டுத்துக்கு அது எப்படி வேணா ஷார்ட்கட்டுக்காக நான் அதை சொல்ல வேண்டாம், அது தெரிஞ்சு வச்சுங்க. இதில் முக்கியமானது இதுதான், முக்கியமானது பார்த்தோன்னா என்னன்னா, துர்க்கை சேஷாதேவி என்ன ஊர்னா செஞ்சு செல்லப்பிரேட்டு. இந்த ஊர் ரொம்ப முக்கியமானது. 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு. ஜஸ்ட் இதை தெரிஞ்சினா போதும். ஜன்தன் திட்டம் எப்போ தொடங்குறா, 2014 ஆகஸ்ட் 28. அப்போ 28ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2014 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே தொடங்கிக்கிறார் அந்த திட்டத்தை. ஹெலன் கெல்லன் விருது, தேசிய மாற்றுத்திறனாளி தினம் டிசம்பர் 3. இப்போ விருது கொடுக்க போகிறாங்க. அப்போ இந்த தேதியை கேட்கலாம். அதனால் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா டிசம்பர் 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரி, எதுவும் ஷார்ட்கட் நான் போடல, சரி பார்த்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விருதில் யார் பேர் அப்படின்னு ஷார்ட்கட்டை பார்த்தாச்சு, அவள் தான் மறுபடியும் சொல்கிற மாதிரி சமயவேல் கருமை அப்படின்ற நூலுக்காக. அப்போ வேல் வந்து கருப்பாக இருக்குது. மூர்த்தி ஆரண்ய தாண்டவம், அப்போ தட்சிணாமூர்த்தி பகவான் ஞாபகம் வச்சுக்க. ஆரண்ய தாண்டவம் ஆறாரு. முத்துசாமி நீ ஏன் குதிரையை தனியாக விட்டாய் அப்படின்னா சாமி வந்து குதிரையில் போகுது அப்படி கூட ஞாபகம் வச்சுங்க. பிரியதர்ஷினி வந்து பிளாக் சாயில். ராம்கோபால் பால் லைன்ஸ். பாபுராஜ் கலம்பூர் பார்த்திபன் கனவு. இளங்கோ புத்திசாலி பட்டுனியா. இதான் வந்து 29ஆம் தேதிக்கான கண்டாபிடிச்சது. அதான் வந்து படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா நிறைய படித்தது கரெக்டாக ரிவிஷன் பண்ணுங்கள். நான் தான் நியூஸ் பேப்பரில் இருக்கிறத மட்டும்தான் அந்த கண்டாபிடிச்சு படித்தா போதும். நீங்கள் போன குரூப்பில் கூட பாருங்கள். ஃபேக்ட்னாவோ அதான் கேட்குறாங்க. ஃபேக்ட்னா வாட் இஸ் வாட் அந்த மாரி தான் கேட்குறாங்க. ரொம்ப பெருசாக கண்டாபிடிச்ச ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பார்த்தாவே நியூஸ் பேப்பர் தான் கேட்குறாங்க. நியூஸ் பேப்பரில் நல்லா படித்தாக்க நீங்கள் அதை கண்டாபிடிச்ச கரெக்டாக அடிக்கலாம். அதுனா இது நியூஸ் பேப்பரில் தான் தினமணி இந்தி தமிழ் எழுதி பார்த்தா எடுக்கப்படுது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் டே பார்க்கலாம், சந்திக்கலாம். தேங்க்யூ.